Hello friends, today I made Rahi Kool for my beloved Amma மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி. ஆடி மாசம் என்றாலே அம்மனுக்கு கூழ் ஊற்றுவது விசேஷம். எல்லா ஊர்லயும் செய்வாங்க. நான் எங்க வீட்டுல பூஜை பண்ணிட்டு இருக்க குட்டி அம்மாவுக்கு செய்யணும்னு ஆசைப்பட்டு எங்க அம்மா கிட்ட ரெசிபி எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு பண்ணேன். ஆடி மாதத்தில் ஆதிபராசக்தி, மாரியம்மன், ரேணுகாதேவி போன்ற தாய் தெய்வங்களுக்கு கூழ் படைப்பது வழக்கம். ரேணுகாதேவிக்கு மக்கள் கூழ் வழங்கிய புராண ஐதீகத்தின் அடிப்படையிலும் இது அம்மனுக்கு படைக்கப்படுகிறது. வெயில் மற்றும் வறட்சியால் ஏற்படும் உடல் உஷ்ணத்தை தணிக்க, நோய்களை போக்கும் எளிய மற்றும் மருத்துவ குண நிறைந்த உணவாக கூழ் விளங்குவதாலும், ரேணுகாதேவிக்கு உடல் முழுவதும் கொப்பளங்கள் ஏற்பட்டு பசி எடுத்த போது கிராம மக்கள் பச்சரிசி மாவு, வெல்லம் மற்றும் இளநீர் வழங்கினர். அதை கொண்டு அவர் கூழ் தயாரித்து அருந்தினர். எளிய மக்களின் இந்த எளிய நைவேத்தியத்தை அன்னை ஏற்று பக்தர்களின் பிணி தீர்த்ததாக ஐதீகம் உள்ளது. கூழ் ரொம்ப யம்மியா இருக்கு. அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். ஓம் சக்தி ஆதிபராசக்தி. குரு வாழ்க, பங்காரு அம்மா வாழ்க, வாழ்க வளமுடன். கலையங்கள் சுத்தி வரும் சன்னதி சுற்றுப்புறம், குருவின் தரிசனமே கோடி நன்மை தரும். கலையங்கள் சுத்தி வரும் சன்னதி சுற்றுப்புறம், குருவின் தரிசனமே கோடி நன்மை தரும். கலையத்தை சுமக்கும் போது ஆணவம் பொடிபடும், அமிர்தமே வியக்கும் வண்ணம் கஞ்சியும் சுவை தரும். பலாத்தில் நனையுதம்மா சுயம்பு ஒரு புறம், கோடான கோடி உயிர் அருளை பெற்றிடும். பலாத்தில் நனையுதம்மா சுயம்பு ஒரு புறம்.